வணக்கம் தமிழக மக்களே. சின்ன பசங்க ரொம்ப மெலிஞ்சிருக்காங்க, அவங்க எலும்புக்கெல்லாம் தெம்பு வேணுமேன்னு கவலைப்படுறீங்களா? இல்லனா கேழ்வரகை விளைய வச்சுட்டேன், ஆனா அதை சரியான விலைக்கு விக்க முடியலையேன்னு தவிக்கிற விவசாயியா நீங்க? உங்க 2 பேருக்குமே ஒரு தித்திப்பான செய்தி வந்திருக்கு. நம்ம அரசாங்கம் கேழ்வரகு விஷயத்துல ஒரு பெரிய அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. அது என்னன்னு விலாவாரியா பார்ப்போம் வாங்க. ஏன் கேழ்வரகு இவ்வளவு முக்கியம்? கேழ்வரகுங்கிறது சும்மா தானியம் இல்லைங்க, அது ஒரு சத்துக்களின் சுரங்கம். இதுல இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் கால்சியம் அள்ளி அள்ளி கிடக்கு. இத பசங்களுக்கு கஞ்சியாவோ இல்ல களியாவோ செஞ்சு கொடுத்தா அவங்க எலும்பு இரும்பு மாதிரி வலுவாகும். இதோட அருமைய உணர்ந்துதான் இப்போ நம்ம நாட்டு ராணுவ வீரர்களோட உணவு பட்டியல்லையே கேழ்வரகை சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் இந்த சத்து கிடைக்கணும்னு அரசாங்கம் இப்போ மலிவு விலைக்கடைகள் ரேஷன் ஷாபஸ் மூலமாவே இத கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்த அதிர்ஷ்டம். விவசாயிகளே, நீங்க விளைய வைக்கிற கேழ்வரகை விக்கிறதுக்கு இனிமே யாரையும் தேடி போக வேணாம், அரசாங்கமே நேரடியா உங்ககிட்ட இருந்து வாங்க போறாங்க. நல்ல விலை. ஒரு 1000 கிலோ மெட்ரிக் டன் கேழ்வரகை ஏறக்குறைய 48,860 ரூபாய்க்கு அரசாங்கம் வாங்கிக்கிறாங்க. இது போன வருஷத்தை விட 6000 ரூபாய் அதிகம். எங்கெல்லாம் வாங்குறாங்க? குறிப்பா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிகள் கிட்ட இருந்து அரசாங்கமே நேரடியா வாங்கிக்கிறாங்க. மத்திய அரசு கொடுத்த மகிழ்ச்சியான செய்தி. வழக்கமா இந்த மாசத்தோட முதல் மாதம் கேழ்வரகு வாங்குற காலக்கெடு முடிய வேண்டியது. ஆனா அறுவடை செய்யறதுல சில பேருக்கு தாமதமாகி இருக்கலாம் இல்லையா? அதனால நம்ம மாநில அரசாங்கம் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு பெரிய சலுகையை கொடுத்திருக்காங்க. இனிமே அவசரப்பட தேவையில்லை. வர்ற 8வது மாதம் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க உங்க கேழ்வரகை அரசாங்க மையங்கள்ல கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். இதனால இடைத்தரகர்கள் யாரும் நடுவுல வந்து உங்க பணத்தை தின்ன முடியாது. நீங்க விளைவிச்ச பொருளுக்கான முழு பணமும் நேரடியா உங்க வங்கி கணக்குக்கே வந்து சேரும். முடிவா ஒரு விஷயம், மக்களுக்கு சத்தான உணவும் கிடைக்குது, அதை விளைய வைக்கிற விவசாயிக்கும் நல்ல லாபம் கிடைக்குது. இதுதாங்க உண்மையான வளர்ச்சி. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அரசாங்கத்தோட இது போன்ற பயனுள்ள அறிவிப்புகள் மற்றும் உழவர் நல திட்டங்களை தாய்மொழியாம் தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே உங்க ஊர்ல இருக்கிற விவசாய நண்பர்களுக்கும் இந்த காணொளிய பகிருங்க. அவங்களும் அவசரம் இல்லாம நிதானமா அறுவடை செஞ்சு லாபம் பார்க்கட்டும். நன்றி, வணக்கம்.